வெல்கம் டு வியபுக். இன்றைய தமிழ் வகுப்புல சீரா புராணம் தொடர்பான செய்திகள் தான் வந்து பார்க்க போறோம். இந்த சீரா புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமறு புலவர் அப்படிங்கிறவர் தான் இயற்றியிருப்பாரு. சோ இந்த சீரா புராணம் தொடர்பான செய்திகள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. ஓல்டு புக்ல நீங்க எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லயும் கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா 3 லெசன் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓல்டு புக் பிளஸ் நியூ புக்ல. இதுல வந்து நீங்க நியூ புக்கை மட்டும் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது நியூ புக்ல படிக்கும்போது கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள், அதற்கான பொருள்கள், எந்த லைன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கிளியரா நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் ஓல்டு புக்ல நீங்க படிக்கும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் அந்த நூலை பற்றிய குறிப்பும் அந்த ஆசிரியரான உமறு புலவரை பற்றிய குறிப்புகள் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. எப்பவுமே உங்களுக்கு நியூ புக்கோட கம்பேர் பண்ணும்போது ஓல்டு புக்ல தான் இந்த நூல் குறிப்பெல்லாம் அதிகமா கொடுத்திருக்காங்க. சோ அதனால அந்த பர்பஸ்க்காக ஓல்டு புக்கை நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. பட் இந்த 10th கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஒரு 10 15 பாடல்களுக்கு பக்கம் இருக்கும். இங்க பாருங்க 11 பாடல்கள் 10th ஓல்டு சீரா புராணம்ல கொடுத்திருக்காங்க. அதுவே 11th ஓல்டு புக்ல சீரா புராணம்ல ஒரு 16 பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. சோ மொத்தமா வந்து உங்களுக்கு ஒரு 27 பாடல்கள் ஓல்டு புக்லயே கொடுத்திருக்காங்க. ஆனா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 7 பாடல்கள் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால நீங்க எல்லா பாடல்களையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நியூ புக்ல இருக்கக்கூடிய பாடல்களை தெளிவா பாத்துக்கோங்க. ஓல்டு புக்ல இருக்கிறத ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு அதுக்குமே அங்க இருக்கக்கூடிய பாடல்களுக்குமே மீனிங்கோட வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணுவோம். அதாவது இதுக்கு அடுத்து எப்பவுமே நியூ புக்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். சோ அப்போ வீடியோ கிளாஸஸ் வரும்போது ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு இதுதானா அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் நூற் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு ஓல்டு புக்ல இருக்கிறது கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள், அதற்கான பொருள்கள், இந்த நூலுடைய ஆசிரியரான உமறு புலவர் பற்றியும் இந்த நூலை பற்றியும் தான் வந்து விரிவா டீடைல்டா வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? சோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க நுழையும் முன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த நூலை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு புக்ல கொடுக்காத, அதாவது உங்களுக்கு லெசன்குள்ள கொடுக்காத ஒரு விஷயத்தை இங்க கொடுத்திருக்காங்க. அதை கூட கொஸ்டினா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றை இலக்கியம் சீரிய வரலாற்று இலக்கியம் சீரா புராணம். அதாவது நபிகள் நாயகத்துடைய வரலாற்றை பற்றி கூறக்கூடிய இலக்கியம் தான் எது அப்படின்னா இந்த சீரா புராணம். அப்ப சீரா புராணத்துடைய பாட்டுடை தலைவன் யாரு? நபிகள் நாயகம் அவர்கள். ஓகேங்களா? இது தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி, அதாவது தமிழ் இலக்கியத்துல எப்படி ஒரு இலக்கணம் இலக்கியம்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியமாகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன இலக்கியம்னு கேட்கலாம். வைணவ இலக்கியமா, சைவ இலக்கியமா, இஸ்லாமிய இலக்கியமா, இல்ல கிறிஸ்துவ இலக்கியமா அப்படின்னு. இது வந்து ஒரு இஸ்லாமிய இலக்கியம். இதுவே தேம்பாவணி பார்த்திருப்போம். அது வந்து ஒரு கிறிஸ்துவ இலக்கியம். ஓகேங்களா? இஸ்லாமிய இலக்கியம்ங்கிறது சீரா புராணம். பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் வளம் நிறைந்த மதீனா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை, தீன் அப்படின்னா மார்க்கம், அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்க நெறியை வளர்த்த பாங்கினை செலவியர் காண்டம் அப்படின்னா என்னன்னா ஹிஜ்ரத்து காண்டம் காட்சிப்படுத்துகிறது. அதாவது இங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சீரா புராணம்ல ஹிஜ்ரத்து காண்டத்துல இருக்கக்கூடிய மதீனா நகரத்துடைய வளத்தை பற்றி கொடுத்திருப்பாங்க பாடல்கள்லாம். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல என்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னா ஹிஜ்ரத்து காண்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா செலவியர் காண்டம் அப்படிங்கிறது. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பாங்கினை செலவியர் காண்டம் காட்சிப்படுத்துகிறது. செலவியர் காண்டம்னா என்னது? ஹிஜ்ரத்து காண்டம். சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பகை, வறுமை, நோய், இந்த மூணுமே அந்த மதீனா நகர்ல இல்லாம வளங்களால நிறைந்திருக்கக்கூடியதுதான் அந்த மதீனா நகர். சோ என்னென்ன வளங்களால நிறைந்திருக்கு அப்படிங்கறதான் இங்க பாடல்களா கொடுத்திருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இப்போ நம்ம பார்த்த இந்த நூல்களுடைய இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் சில குறிப்புகள்லாம் வந்து நூல்வெளியில கொடுத்திருக்காங்க. அதையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல்களை பார்க்கலாம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்குவது சீரா புராணம். சீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லின் திரிவாகும். இதற்கு வாழ்க்கை என்பது பொருள். அதாவது சீரா அப்படின்னா என்ன பொருள்? வாழ்க்கை அப்படின்னு பொருள். இது வந்து சீரத் அப்படிங்கிற ஒரு அரபு சொல்ல இருந்து வந்தது.
இந்த சீரத் அப்படின்னா வாழ்க்கை, புராணம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் வரலாறு. சோ நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றினை கூறக்கூடிய இந்த நூல் வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கு இணங்க, நோட் பண்ணுங்க. சோ வள்ளல் சீதகாதியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உமறு புலவர் இயற்றினார். யார் இயற்றினாங்க? ஆசிரியர் யாருன்னா உமறு புலவர் தான். சோ யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த உமறு புலவர் இந்த நூலை இயற்றினார் அப்படின்னா வள்ளல் சீதகாதி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இயற்றினார். இந்நூல் விலாத்தத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்று 3 காண்டங்களையும் 92 படலங்களையும், அதாவது பெரும் பிரிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்டம், அதுவே இந்த நூடைய உட்பிரிவு என்ன அப்படின்னா படலம். சோ 92 படலங்களையும் 5027 விருத்த பாடல்களையும் கொண்டது. விருத்தப்பா அப்படின்றது அந்த பாக்களால் ஆன பாடல்களை கொண்டிருக்கு. நூலை முடிப்பதற்கு முன்னரே உமறுப்புலவர் இயற்கை எழுதிய காரணத்தால், அதாவது நூலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உமறுப்புலவர் இறந்துட்டாரு. சோ அதனால அந்த நூல் முழுமை பெறல. சோ அதனால அந்த முழுமை பெறுவதற்காக அதோடைய தொடர்ச்சியா பண அகமது மரைக்காயர் அப்படிங்கிறவரு இதோடைய தொடர்ச்சியை சின்ன சீரா அப்படிங்கிற நூலாக படைத்திருக்கிறார். அப்ப சின்ன சீராவை ஏற்றியவர் யார் அப்படின்னா பண அகமது மரைக்காயர். இந்த சின்ன சீரா அப்படிங்கிறது சீரா புராணத்துடைய ஒரு தொடர்ச்சியான வந்த நூல். ஓகேங்களா? உமறு புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவர். இவரே எட்டயபுரத்துடைய அரசவையில இருந்த ஒரு புலவர் தான் இந்த உமறு புலவர். கடிகை முத்துப்புலவரின் மாணவர் தான் இந்த உமறு புலவர். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் இயற்றியுள்ளார். நபிகள் நாயகத்துடைய வரலாறான இந்த சீராபுராணத்தை மற்றும் இவர் இயற்றியிருக்கல, முதுமொழி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலையும் இந்த உமறு புலவர் அவர்கள் இயற்றியிருக்கிறார். அதுவும் நபிகள் நாயகத்தை பற்றிதான். ஓகேங்களா? அடுத்தது வள்ளல் சீதகாதி, அபுல் காசிம் மரைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தனர். சோ அப்ப உமறு புலவரை ஆதரித்த வள்ளல்கள் யார் யார் அப்படின்னா 2 பேர். ஒண்ணு வள்ளல் சீதகாதி, இன்னொன்னு அபுல் காசிம் மரைக்காயர் அவர்கள் இவரை ஆதரித்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கடுத்து இந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை பற்றி ஒரு முன் சுருக்கம் இங்க கொடுத்திருக்காங்க. ஹிஜ்ரத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டத்துல மதீனா புக்க படலத்துல இருந்து பாடல்கள் கொடுத்திருக்காங்க. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டு என்ன படலம் அப்படின்னு கூட கேட்கலாம். சோ இது என்ன படலம் அப்படின்னா மதீனா புக்க படலம். மதீனா அதாவது மதீனாவுக்கு போன அந்த படலத்தை பற்றி, புக்க அப்படின்னா புகுந்த படலத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடம்பெயர்தல் என்பது பொருள். இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஹிஜ்ரத் அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படின்னு அர்த்தம். மக்கா நகரத்தின் குறைசி இன மக்கள் நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் பல செய்கின்றனர். அதாவது மக்கா நகரத்துல இருக்கக்கூடிய குறைசி இன மக்கள் நபிகள் நாயகத்திற்கு பல கொடுமைகளை பண்றாங்க. நபிகள் நாயகம் மக்காவை விட்டு மதினா வர வேண்டும் என்று மதினா மக்கள் அழைக்கின்றனர். சோ அப்படி அந்த இறை தூதனாரான நபிகள் நாயகத்தை மக்கா நகர்ல இருந்து நீங்க மதினாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மதினா மக்கள் எல்லாருமே அன்போடு அழைக்கிறாங்க. அந்த அழைப்பை நபிகள் நாயகமும் ஏற்றார். இஸ்லாமிய அறநெறிகளை வளர்க்க மக்காவை விட்டு மதினா நகரத்திற்கு தம் துணைவரான அபூபக்கர் முதலானோரிடம் முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் கடந்து மதினா நகரத்தில் நுழைந்தார். அதாவது நபிகள் நாயகம் அவருடைய துணைவரா இருக்கக்கூடிய அபூபக்கரோட அவங்களுடைய படைகளோடையும் முல்லை நிலத்தை, அதாவது முல்லைனா காட்டு பகுதியும், குறிஞ்சி அப்படின்னா மலைப்பகுதிகளையும் கடந்து மதீனா நகரத்துக்குள்ள போறாங்க. எங்க இருந்து? மக்கால இருந்து மதீனா போறாங்க. சோ அந்நகரினை காப்பிய இலக்கண நெறி நின்று உமறு புலவர் புகழ்ந்து பாடியுள்ளார். அந்த நகரத்துடைய வளத்தை பற்றி பாடியிருக்கக்கூடியதுதான் இங்க. சோ முதல் பாடல் மாளிகை நகரம். அந்த நகரம் மாளிகைகளால நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி உமறு புலவர் அதனை குறிப்பிட்டிருக்காரு. சோ அதை எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா, வடவரை பொறுவென மலிந்த மேனிலை கடலென ஒளித்த ஆவணத்தின் கம்பளை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடனர நெருங்கின மாடம் எங்குமே அப்படின்றாங்க. அதாவது வட அப்படின்னா வடக்கு பக்கம் அப்படின்னு அர்த்தம். வரை அப்படின்னா என்னது? மலை அப்படின்னு பொருள். அப்ப வடவரை அப்படின்னா வடக்கு மலை. வடக்கு மலை எது? மேதிமலை, மேருமலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வடக்கு மலை. மேருமலை அப்படிங்கிறது இமயமலையில இருக்கக்கூடிய ஒரு சிகரம் தான் இந்த மேருமலை. ஓகேங்களா? சோ அந்த மேருமலை பொறுவெனா அந்த வடமலையை பொறுத்து அந்த மேருமலையை ஒத்த மாறி பொருந்திய மாறி இருக்கக்கூடிய மலிந்த மேனிலை. மலிந்த அப்படின்னா என்னன்னா நிறைந்த, மிகுதியான அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடியது. நிறைந்த மிகுதியான, மேனிலை அப்படின்னா உயர்ந்த மாளிகைகளை, மாட மாளிகைகளை கொண்டு இருக்கக்கூடிய நகரம் தான் அந்த மதீனா நகரம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப மேருமலையை போன்று, மேருமலையை ஒத்த உயரமான பல மாளிகைகள் நிறைந்து இருக்கின்றது அந்த மதீனா நகரம் அப்படிங்கறதா இந்த முதல் வரிக்கான பொருள். அடுத்தது கடலென ஒளித்த
ஆவணத்தின், இந்த இடத்துல பிரிச்சு படிக்கணும். கடலென ஒழித்த ஆவணத்தின் கம்பல் அப்படின்னு. ஆவணம் அப்படின்னா என்னன்னா கடைவீதி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆவணம்னா எவிடன்ஸ். சோ எவிடன்ஸ்னு மட்டும் இல்லாம கடைவீதி அப்படிங்கிற ஒரு பொருளையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஆவணம் அப்படிங்கிறது. சோ கடல் என ஒழித்த ஆவணத்தின் கம்பலை. கம்பலை அப்படின்னா என்னன்னா பேரொளி அப்படின்னு அர்த்தம். சோ பேரொளி அப்படின்னா அந்த கடைவீதியில வந்து வரக்கூடிய அந்த மக்கள் நிறைந்திருக்கிறதுனால வரக்கூடிய அந்த பேரொளி எப்படி இருக்குன்னா கடல் என ஒழிக்குது. அதாவது ஒரு சமுத்திரத்தின் போல ஒரு கடலில் ஒழிக்கக்கூடிய, கடல் எப்படி ஆர்ப்பரிக்குமோ அந்த மாதிரி அந்த கடைவீதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அந்த அளவு மக்களால் நிறைந்திருக்கக்கூடியதுதான் அதிக அளவு கடைவீதிகளை கொண்டதும் மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய வீதியும் தான் அந்த மாளிகை நகரமான மதீனா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தது புவியை அளந்தன போன்று வீதிகள். புவியை அளந்தன. புடவி அப்படின்னா என்னன்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். புடவினா உலகம், அதாவது புவியதான் வந்து புடவி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த உலகம் எப்படி அகன்று இருக்கிறதோ, இந்த உலகத்தை அகன்றால் எப்படி பறந்து இருக்குமோ, சோ இந்த பரந்த உலகத்தினை போல அங்கு வீதிகள் பறந்திருக்கின்றன அப்படின்றாங்க. இடனற நெருங்கின மாடம் எங்கும். இடன் அற அப்படின்னா, இடன் அப்படின்னா என்னன்னா அகலம், இடம் அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடியதுதான் வந்து இடன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அற அப்படின்னா இல்லாத அப்படின்னு அர்த்தம். அற, இடன் அற அப்படிங்கறத இடன் கூட்டல் அறன்னு பிரிக்கலாம். சோ இடன் அப்படின்னா அகலம் இல்லாத அப்படின்னு பொருள் கொள்ளலாம், இல்லைன்னா இடமே இல்லாத அளவுக்கு அப்படின்னு பொருள் கொள்ளலாம். சோ அகலமா இல்லாம இடமே இல்லாத அளவுக்கு நெருங்கின அப்படின்னா நெருங்கி இருக்கின்ற மாடங்கள் எங்குமே. எங்கும் அப்படின்னா அங்க அந்த நகரம் ஃபுல்லாவே, அந்த நகரங்கள் எல்லாமே மாடங்களால் நிறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி உயர்ந்த மாடங்களால நிறைந்திருக்கு அப்படின்னு. சோ அந்த உயர்ந்த மாடங்கள் இடைவெளி இல்லாமல் நெருங்கி இருக்கின்றது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதா அந்த மாளிகை நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வடமலை அப்படின்னா மேருமலை போன்று உயர்வான நிறைந்த மேனிலை அப்படின்னா மாட மாளிகைகள் அப்படின்னு அர்த்தம். மாளிகைகளால் நிறைந்திருக்கக்கூடியது அந்த மதீனா நகரம். அது மட்டும் அல்லாமல் கடல் ஒளி போல அங்கு இருக்கக்கூடிய வீதிகளில் எழும்பக்கூடிய ஒளிகள் இருக்கின்றது. இந்த உலகத்தை அகழ்ந்தால் எப்படி பறந்து இருக்குமோ அது போல அந்த வீதிகள் எல்லாம் பறந்து காணப்படுகின்றது அந்த மதீனா நகரில். இடமே இல்லாத அளவுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய மாட மாளிகைகளை கொண்டுள்ளதுதான் அந்த மாளிகை நகரமான மதீனா அப்படின்றாங்க. ஓகேங்களா? இங்க ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்திரலாம். மேருமலையினை போன்று மதீனா நகரின் மேன் மாடங்கள் உயர்ந்திருக்கின்றன. அங்காடிகள் நிறைந்த தெருக்களில் எழுந்த ஒளி பெரும் கடலொளி போன்று இருந்தது. மதீனா நகரின் வீதிகள் பேர் அண்டத்தை போன்று பறந்திருந்தன. அந்நகரில் சிறிதும் இடைவெளி இன்றி மாளிகைகள் நெருக்கமாக அமைந்திருக்கின்றன அப்படின்றாங்க. நம்ம சொன்ன அதேதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இரண்டாவது பாடல். இது என்னன்னா கொடை நகரம். அதாவது வளம் நிறைந்திருக்கிறது, கொடையை அள்ளி அள்ளி கொடுக்கும் அளவிற்கு அந்த நகரம் வளத்தினை பெற்றிருக்கிறது அப்படிங்கறதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மழை விழாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிலா பெரும் புகழ் படைத்த தொன்னகர் அப்படின்றாங்க. அதாவது அந்த நகரம் எப்படி இருக்கு அப்படின்னா கலைவளார்னா கலைஞர்கள் அப்படின்னு அர்த்தம். கலைஞர்களும் மறையவர் அப்படின்னா என்னன்னா வேதியர்கள், இல்லைன்னா யோகியோர்னு சொல்லக்கூடிய சான்றோர்கள், அதாவது ஒழுக்கங்களில் சிறந்து இருக்கக்கூடிய சான்றோர்களும் கருத்தில் எண்ணியது. கருத்தில் அப்படின்னா மனசுல அப்படின்னு அர்த்தம். மனசில் எண்ணியது அப்படின்னா நினைத்தது. சோ அந்த கலைஞர்களும் இந்த யோகியோர்களும் மனதில் நினைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வளம் பொருந்திய நாடாக, வளம் பொருந்திய நகராக அந்த மதீனா நகரம் இருக்கிறது அப்படின்றாங்க. எண்ணியதும் இலை எனாது அரும்பொருள் யாவும் எய்தலால். இலை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி, இல்லைன்னு சொல்லாம, இலை என்னா அப்படின்னா இல்லைன்னு இல்லாமல், அரும்பொருள் யாவும் அரிய பொருட்கள் யாவும், எல்லா பொருட்களுமே அங்க இருக்கு. அங்க இல்லாத பொருட்கள் அப்படி ஒண்ணுமே கிடையாது. சோ அப்படி அரும்பொருட்கள் அரிய பொருட்களை எல்லாம் எய்தலால் அப்படின்னா அடைந்ததால் அப்படின்னு அர்த்தம். எய்தல்னா அடைந்தல் அப்படின்னு பொருள். சோ அடைந்ததால அந்த நகரம் வளம் பொருந்திய நகரமாக இருக்கிறது. அதாவது கலைஞர்களும் யோகியோர்களும் மனதில் நினைத்திருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு தரக்கூடிய அளவுக்கு வளங்களை அடைந்திருக்கின்றது அந்த நகர். மலைவிலாது அருளிய வள்ளியோரும் அப்படின்னா என்னன்னா, வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள் அப்படின்னு அர்த்தம். மலை அப்படின்னா என்னன்னா இடம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? மலை விழா அப்படின்னா மலைவு இலா அப்படின்றாங்க. இப்ப மலைவு அப்படின்னா இடம். அப்ப இடமில்லாத அளவுக்கு அப்படின்னா இல்லைன்னு சொல்றதுக்கு இடமில்லாத அளவுக்கு அருளிய வள்ளியோரினும், அதாவது தங்கிட்ட வரவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு இடமே இல்லை,
ஓகேங்களா? இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு கொடுக்கக்கூடிய கொடையாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய நகரமாக, வள்ளியோர் அப்படின்னா கொடையாளர்கள், வள்ளல்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நகரமாக அந்த நகர் திகழ்கின்றது. ஓகேங்களா? அடுத்தது வள்ளியோரினும் அப்படின்னா, வள்ளியோர்னா வள்ளல்களை விட தொலைவிலா பெரும்புகழ் படைத்த தொன்னகர் அப்படின்றாங்க. தொலைவு அப்படின்னா குறைவு அப்படின்னு அர்த்தம். சோ தொலைவு இலா அப்படின்னா குறைவு இல்லாத பெரும் புகழை படைத்த தொன்னகர் அப்படின்னா தொன்மையான நகர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு கொடையாளர்களுக்கு, ஒரு வள்ளல்களுக்கு எவ்வளவு புகழ் இருக்கும், அந்த புகழ்ல கொஞ்சம் கூட குறைவில்லாத அளவுக்கு புகழ் மிகுந்த நகரமாக, அதாவது வள்ளல்களை விட புகழ் மிகுந்த வள்ளல்களுக்கு, வள்ளல்களோடு ஒப்பிடும் பொழுது எந்த அளவுக்கும் குறைவில்லாத புகழ் மிகுந்த ஒரு தொன்மையான நகரமாக அந்த மதீனா நகர் இருக்கிறது அப்படிங்கறதா இதற்கான பொருள். ஓகேங்களா? சோ அப்ப அந்த நகர் வந்து வளமானதா இருக்கு அப்படிங்கறத எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு வரவங்களுக்கு எல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களால் நிறைந்திருக்கக்கூடியது அந்த நகரம் அப்படின்றாங்க. ஆனா அதை விட அந்த நகர் தொன்மையான புகழ் வாய்ந்தது. எப்படி வள்ளல்களுக்குன்னு ஒரு புகழ் இருக்கும், வாரி வழங்குறவங்கள புகழுவோம்ல, சோ அந்த புகழுக்கு ஒரு அளவுக்கு கூட குறையாத அளவுக்கு அந்த தொன்மை நகரத்துக்குன்னு ஒரு புகழ் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான். சோ அப்ப கலைஞர்களும் வேதியர்களும் சான்றோர்களும் கருத்தில் நினைக்கக்கூடியதை, ஏதோ மனதில் நினைக்கக்கூடியதை இல்லை என்று இல்லை என்று சொல்லாத அளவிற்கு அரிய பொருட்களையும் கொண்டிருப்பதனால் அந்த வளத்தினால் நிறைந்திருக்கக்கூடியதுதான் மதீனா நகர். சோ இடம் இல்லாமல், இல்லைன்னு சொல்றதுக்கு இடமில்லாத அளவுக்கு தன்னிடம் வருபவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களால் நிறைந்திருக்கக்கூடியது. அந்த வள்ளல்களின் புகழிற்கு ஒரு பொழுதும் குறைவில்லாத புகழ் கொண்டதாக அந்த தொன்மையான நகர் அமைந்திருக்கிறது அப்படின்றாங்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தரலாம். பழமையான மதீனா நகரம் கலைஞர்களும் மறைவர்களும் நினைக்கின்ற பொருள் வளத்தை கொண்டது. அங்கு எந்த பொருளும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அப்படி கேட்போருக்கு அப்பொருளை எல்லாம் வாரி வழங்கும் வல்லமை கொண்டவர்கள் உள்ளனர். அவ்வள்ளல்களை விட குறையாத பெரும் புகழை பெற்றது அந்த மதீனா நகரம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பொன் நகரம் அப்படின்றாங்க. சோ அப்ப பொன் நகரம் அப்படின்னா பொன் போன்று மின்னக்கூடிய நகரமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். தோரணத்தொடும் கொடி காடு துண்ணலால் வாரணம் மதமலை மலிந்து நிற்றலால் காரணத்தொடு வரவாறு காணலால் பூரண புவியென பொழிந்த பொன்னகர் அப்படின்றாங்க. தோரணம் அப்படின்னா தோரணங்கள் தான். தொடு கொடி அப்படின்னா கொடிகள் தான். அப்ப தோரணங்களும் கொடிகளும் கட்டப்பட்டதனால், எப்படி காடு துண்ணலால், காட்டுல எப்படி துண்ணல் அப்படின்னா நெருங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். காட்டுல எப்படி மரங்களும் கொடிகளும் நெருங்கி அடர்ந்து போய் இருக்குமோ அந்த மாதிரி அந்த மதீனா நகரத்துல தோரணங்களோடு கொடிகளும் சேர்த்து நெருக்கி கட்டப்பட்டு இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது வாரண மதமலை மலிந்து நிற்றலால். வாரணம் அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம். வாரணம்னா என்னது? யானை. சோ அந்த யானைகள், மத அப்படின்னா வலிய அப்படின்னு அர்த்தம். வலிய யானைகள் மலை போல, யானைனாவே பெருசா இருக்கும்ல, சோ மலை போல வலிமையுடைய அந்த யானைகள் மலிந்து நிற்றால், மலிந்து அப்படின்னா நிறைந்து அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மலிந்துனா என்னது? நிறைந்து அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடியது. சோ மிகுதியாக நிறைந்து நிற்கின்றன. நிற்றலால் அப்படின்னா நிறைந்திருக்கின்றன. அந்த யானைகளால, வலிமையான மலை போன்ற அந்த யானைகளால அந்த நகர் நிறைந்திருக்கின்றது. நிறைந்து நிற்றலால் அந்த நகரம் யானைகளால நிறைந்திருக்கு அப்படின்றாங்க. காரணத்தொடும் வரவாறு காணலால், வரவாறு அப்படின்றாங்க. வர கூட்டல் ஆறு அப்படின்னு இதை பிரிக்கணும். சோ அப்ப ஆறுனா என்னது? வழி. சோ அப்ப அந்த நபிகள் நாயகமும் அபூபக்கர் அவர்களும் வரக்கூடிய அந்த வழிகள் எல்லாம், அந்த இடங்கள் எல்லாமே வரக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் ஒழுங்குடன், காரணத்தோடு அப்படின்னா ஒழுங்குடன் காணலால் அப்படின்னா காணப்படுகின்றது அப்படின்றாங்க. சோ அந்த வரக்கூடிய வழிகள் எல்லாம் ஒழுங்குடன் காணப்படுகின்றது அப்படின்றாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, பூரண புவியென பொழிந்த பொன்னகர். பூரண அப்படின்னா நிறைந்த அப்படின்னு அர்த்தம். முற்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு புவி மாதிரி தோற்றம் அளிக்கின்றது அந்த பொன்னகர். பொன் போன்று மின்னக்கூடிய அந்த மதீனா நகர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சப்ப தோரணங்களோடும் கொடிகளோடும் காடுகளில் எப்படி மரங்களும் கொடிகளும் நெருங்கி இருக்குமோ அதனை போல ஒரு தோற்றத்தினை கொண்டிருக்கின்றது அந்த மதீனா நகர். அது மட்டும் அல்லாமல் மலை போன்று இருக்கக்கூடிய வலிய யானைகளால் நிறைந்திருக்கக்கூடியது. வரக்கூடிய வழிகள் எல்லாம் ஒழுங்குடன் காண்பதனால் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ஒரு பூரண புவியன, அதாவது முற்றிலும் பூரண அப்படின்னா நிறைவான அப்படின்னு அர்த்தம். நிறைவான புவி போல
பொழிந்திருக்கின்ற ஒளியை வீசக்கூடிய பொன்னகராக திகழ்கின்றது அந்த மதீனா நகர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கட்டடம் கட்டப்பட்டு தோரணங்களும் கொடிகளும் காடு போல நெருங்கி இருந்தன. மலை போன்ற யானைகள் அவ்விடத்தில் நிறைந்திருக்கின்றன. வழிகள் யாவும் ஒழுங்குடன் காணப்பட்டன. இதனால் முழுமை பெற்ற பூமியை போல மதீனா நகர் பொன்னென பொழிந்தது அப்படின்றாங்க. பொன் போல மின்னுது அப்படின்றாங்க. அடுத்தது 4வது பாடல் மனை நகரம். சோ அங்க இருக்கக்கூடிய மனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றால் புதைமலர் தெருந்தோறும் சிந்தி பொங்கலால் எதிர்பணிந்து இடுவிருந்து இனிதின் நல்கலால் வதுவையின் மனையென இருந்த மாநகர் அப்படின்றாங்க. சுதை அப்படின்னா சுண்ணாம்புன்னு அர்த்தம். வெண் சுண்ண சாந்து, அதாவது வெண்மையான சுண்ணாம்பு சுண்ண சாந்துனால அந்த வெண்மையான சுண்ண சாந்து எப்படி பொலிவா இருக்கும், வெள்ளை அடிச்சா எப்படி வீடு பொலிவா இருக்கும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. வெண் சுண்ண சாந்து ஒளி அப்படின்னா பிரகாசமா இருக்கிறதுன்னு அர்த்தம். சோ வெண் சொன்ன சாந்தினால் ஒளி பொருந்திய மேனிலை அப்படின்னா மாளிகை அப்படின்னு அர்த்தம். மேனிலைகள் துளங்கி அப்படின்னா ஒளிர்வுற்று அப்படின்னு அர்த்தம். துளங்கினா என்னது, ஒளி பொருந்திய ஒளிவுற்று தோன்றலால் அப்படின்றாங்க. அதாவது அந்த வெண் சுண்ண சாந்து பூசப்பட்டதனால் உண்டாகக்கூடிய அந்த ஒளியினால் அந்த மாளிகைகள் எல்லாம் ஒளிர்வுற்று தோன்றுகின்றன அந்த மதீனா நகரத்தில். புதுமலர் தெருக்கள் தோறும் சிந்தி பொங்கலால் அப்படின்றாங்க. புது மலர் அப்படின்னா புதுசா பூத்திருக்கக்கூடிய அந்த மலர்கள் அங்க அந்த மதீனா நகரத்துல இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாம் சிந்தினா விழுந்து, அந்த தெருக்களில் எல்லாம் அந்த இருக்கக்கூடிய அந்த மரங்களில் கொடிகளில் இருந்து அந்த புது மலர்கள் எல்லாம் சிந்துகின்றன. சிந்துவதனால் அந்த நகரமே அந்த தெருக்களே பொங்கி இருக்கிறது, பூக்களால் நிறைந்திருக்கின்றது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது எதிர்பணிந்து இடுவிருந்து எளிதின் நல்கலால். எதிர்பணிந்து அப்படின்னா வரவங்களுக்கு எதிரில போய் அவங்கள வணங்கி தாழ்ந்து வணங்கி பணிந்து வணங்கி இடக்கூடிய விருந்து, அதாவது அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த விருந்து இனிதின் நல்கலால். நல்கல்னா வழங்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி வரக்கூடிய எதிரில வரவங்களை எல்லாரையுமே அழைத்து அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இனிமையான விருந்தினால் வதுவையின் மனையென இருந்த மாநகர் அப்படின்றாங்க. வதுவை அப்படின்னா திருமணம் நடக்கக்கூடிய, மனை அப்படின்னா வீடு. சோ அவங்க வரவங்களை ஆப்போசிட்ல வரவங்க எல்லாரையுமே வணங்கி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அழைத்து அந்த உணவினை இனிதாக வழங்குகிறார்கள். சோ அப்படி பரிமாறுறது எப்படி இருக்கு அப்படின்னா, இடு அப்படின்னா பரிமாறுவது. சோ அந்த மாதிரி இடுவது, அந்த பரிமாறுவது எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒரு திருமண வீடு போல இருக்கிறது அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரி திருமண வீடாக அந்த நகர் காட்சியளிக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப திருமண வீடாக அந்த நகர் காட்சியளிப்பதனை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வெண் சுண்ண சாந்து என்னுடைய ஒளியினால் மாட மாளிகைகள் எல்லாம் ஒளிவுற்று தோன்றுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய கொடிகளில் இருக்கக்கூடிய மலர்கள், புது மலர்கள் எல்லாம் தெருக்கள் தோறும் சிந்துவதனால் அது மலர்கள் நிறைந்த ஒரு நகரமாக காணப்படுகின்றது. எதிரில் வரக்கூடியவர்களை எல்லாம் பணிந்து இடக்கூடிய விருந்தானது இனிதின் நல்கலால் அப்படின்றாங்க. இனிதின் நல்கலால் அப்படின்னா எதிரில் வரக்கூடியவங்களுக்கு விருப்பத்தோடு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு பரிமாறக்கூடிய வழங்கக்கூடிய அந்த உணவினால திருமண வீட்டுல எப்படி பரிமாறுவாங்களோ அந்த மாதிரி இருக்கு, திருமண வீடை ஒத்த மாதிரி அந்த மாநகர் இருக்கின்றது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பொருள், மதீனா நகரத்தில் வெண் சுண்ண சாந்தினை கொண்ட மாளிகைகள் ஒளிர்ந்தன. வீதிகளில் புது பூக்கள் சிந்தி கிடக்கின்றன. ஒவ்வொருவரையும் அழைத்து கொடுக்கும் விருந்தானது இனிமையோடு இருந்தது. இதனால் அந்நகர் திருமண வீட்டை போன்று பொலிவுடன் காட்சியளித்தது அப்படின்றாங்க. அடுத்த பாடல் மாநகரம். மாநகரம் அப்படின்னா ஒரு பகை வறுமை நோய் ஓட்டி மேல் குறைவர மனுமுறை கொன் நடத்தி நீள் நிறைத்தரு பெரும் புகழ் நிலைநிறுத்தியோர் மறுவிலாத அரசனை இருந்த மாநகர் அப்படின்றாங்க. உரு பகை அப்படின்னா வரக்கூடிய பகை, உறக்கூடிய பகை உறும், வறுமை உறும், நோய் உறும், இல்ல நோய் வரும் அந்த மாதிரி இருக்குல்ல. சோ அதான் உரும்னா வரும்னு அர்த்தம். சோ வரக்கூடிய பகைகளையும் வறுமையையும் நோயையும் ஓட்டி அப்படின்னா இந்த மூன்றையும் ஓடும் அளவுக்கு ஓட்டி விடுறாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள். சோ இந்த மூன்றையும் ஓட்டி விடப்பட்டு, அதனால் ஓடப்பட்ட அந்த மூன்றும் ஓடி போயிருச்சு அந்த நகர்ல இருந்து. மேல் அப்படின்னா மேலும், குறைவுனா எந்த ஒரு குறையும் இல்லாமல், மனுமுறைனா மானிட அறத்தை காப்பாற்றி
செங்கோல், கோன் அப்படின்னா கோல் அப்படின்னு அர்த்தம். கோலை கொண்டு ஆட்சி செய்பவன் தான் கோன், அரசன் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப செங்கோலை கொண்டு ஆட்சி நடத்தி, அதுதான் நடாத்தி இங்க கொடுத்திருக்காங்க, அது நடத்தி. சோ கோன் நடாத்தி அப்படின்னா செங்கோலை கொண்டு ஆட்சி நடத்தி நீள் நிறைத்தரு பெரும்புகள் நிலை நிறுத்தியோர் அப்படின்றாங்க. நீண்ட நிறை அப்படின்னா பொலிவான, பொலிவை தரக்கூடிய, நீண்ட பொலிவை தரக்கூடிய பெரும் புகழை அந்த மாநகரத்திலே நிலை நிறுத்திய மறுனா குற்றம் அப்படின்னு அர்த்தம். குற்றம் விழாத அப்படின்னா இல்லாத அப்படின்னு அர்த்தம். குற்றம் இல்லாத அரசன் இருந்த மாநகர் அப்படின்றாங்க. அரசனை இருந்த மாநகர், அதாவது பகை, வறுமை, நோய் இது எல்லாத்தையும் ஓட்டி விடப்பட்டு வளத்தினால் நிறைந்த அந்த மாநகரில் குறைவு எதுவும் இல்லாமல் மானிட அறத்தினை பின்பற்றி செங்கோலை கொண்டு செம்மையான ஆட்சி நடத்தி நீண்ட பொலிவான பெரும் புகழை நிலைநிறுத்திய அரசன் வாழக்கூடிய, குற்றமற்ற அரசன் இருக்கக்கூடிய, அரசன் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய நகர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மாநகர் திகழ்கின்றது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ பொருள் என்ன இங்க கொடுத்திருக்கிறதுன்னு பார்க்கலாம். பகை, வறுமை, நோய் முதலிய மதினா நகரிலிருந்து ஓடிவிட்டன. மேலும் குறைவில்லாத மானுட அறத்தை உடைய செங்கோல் ஆட்சி நடத்தி பெரும் புகழ் பெற்ற சிறந்த அரசை போல பொலிவுடன் இருந்தது மதினா நகரம். அதாவது செங்கோலை கொண்டு எந்த ஒரு குற்றமும் இல்லாத அரசன ஆட்சி செய்த, எந்த ஒரு குறையும் இல்லாத ஆட்சியை செய்தால் எப்படி ஒரு நகரம் திகழுமோ அந்த மாதிரி நோய், வறுமை, பகை அப்படின்னு இந்த மூன்றையும் விரட்டி விட்டு ஒரு செம்மையான ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நகராக அந்த மதீனா நகர் திகழ்கிறது அப்படின்றாங்க. அடுத்தது ஒன் நகரம். ஒன் அப்படின்னா ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். ஒன் நகரம் அப்படின்னா ஒளி பொருந்திய நகரம் அப்படின்னு சொல்றாங்க. எதனை? அந்த மதீனா நகரை. எதனால அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். தென்திரை ஆரமும் பூணும் சிந்தலால் விண்டு பற்பல பல மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மயங்களால் மது உண்டவர் என மதர்த்து இருந்த ஒன்னகர். இதுல தென்திரை, தென் அப்படின்னா தெளிவான அப்படின்னு அர்த்தம். திரைனா என்ன? அலைன்னு அர்த்தம். அப்ப தென்திரை அப்படின்னா தெளிவான அலைகளை உடைய சமுத்திரத்திலிருந்து ஆரமும் பூணும் சிந்தலால். ஆரம் அப்படின்னா என்னன்னா முத்துன்னு அர்த்தம். ஆறுக்கு பல பொருள் இருக்கு, ஆனா இந்த இடத்துல இவங்க எதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஆரம்னா முத்துன்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த அலையிலிருந்து, அந்த கடலிலிருந்து பெறக்கூடிய முத்தும், பூணும் சிந்தலால். பூன் அப்படின்னா அணிகலன்கள் அப்படின்னு அர்த்தம். பூன்னா பொன்னாலான அணிகலன்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த தென்திரை, தெளிவான அலைகளை உடைய அந்த கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய முத்தினால் ஆன அணிகலன்கள் சிந்தலால். சிந்தலால்னா அங்கு நிறைந்திருக்கின்றது அப்படின்றாங்க. விண்டு பற்பல பற்பளப்பல மொழி விளம்பலால் அப்படின்றாங்க. விண்டு அப்படின்னா என்னன்னா திறந்து அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. விண்டுனா திறந்து, பர் அப்படின்னா பல்கலை, பல்கலை திறந்து பல பல மொழி விளம்பலால்னா சொல்லுவதால் அப்படின்னு அர்த்தம். கூறுதல், பேசுதல் அப்படிங்கறதா விளம்பல் அப்படிங்கிறது. அப்ப பற்பல, அதாவது பற்களை திறந்து அப்படிங்கும் வாயை திறந்து பல பல மொழிகள், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல மொழிகளை பேசுகின்றார்கள். மண்டிய வளர்ந்தலை மயங்களால் மது உண்டவர் என மதர்த்து இருந்த ஒன்னகர்ன்றாங்க. மண்டிய அப்படின்னா நிறைந்த அப்படின்னு பொருள். ஓகேங்களா? சோ அப்ப வளங்களால் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த நகர் எப்படி தோன்றுகிறது அப்படின்னா மயங்களால் மது உண்டவர். மயங்களால் மது அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தேன் உண்டதுனால மயக்கம் கொண்டால் எப்படி இருக்கும், சோ அப்படி அந்த அளவுக்கு மயக்கம் கொள்ளும் அளவிற்கு அங்க வளங்கள் சூழ்ந்திருக்கிறது. சோ நிறைந்த வளங்களால் அந்த நகரானது செழித்து இருந்த ஒளி பொருந்திய நகராக தெரிகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சப தெளிந்த அலையை உடைய கடலிலிருந்து பெறக்கூடிய முத்தினால் ஆன அணிகலன்கள் சிந்துவதனாலும் அணிகலன்கள் நிறைந்திருக்கின்றன. விண்டு பற்பல, விண்டு பற்பல பல மொழி விளம்பலால் அப்படின்னா வாயை திறந்து மக்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பல பல மொழிகளை பேசுகின்றனர். மண்டிய வளந்தலை, அதாவது நிறைந்த வளங்களை கொண்டிருப்பதனால் அது எப்படி தோன்றுகிறது அப்படின்னா மதுவை உண்டவர்கள், அதாவது தேனியை அதிக அளவு உண்டவர்கள் எப்படி மயங்கி போயிருப்பார்களோ அந்த மாதிரி மயக்கம் கொள்ளும் அளவிற்கு வளம் பொருந்திய, வளத்தினால் செழித்திருக்கக்கூடிய ஒரு ஒளி பொருந்திய நகராக அந்த நகர் திகழ்கிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பொருள், அலையானது முத்தையும் பல்வேறு அணிகலன்களையும் சிதறுவது போல மதீனா நகரில் மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்றனர். தேன் அருந்தியவர்கள்
மயங்குவது போல பலவாறான பொருட்கள் வளர்த்தால் ஒளி பெற்று திகழ்கிறது அந்த மதீனா நகரம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ கடைசியா இருக்கக்கூடிய பாடல் செம்மை நகரம். அது வந்து ஒரு செழிப்பான நகரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. எப்படின்னா, தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்த தின்மரமும் மரணும் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல்தீன் என்னும் செல்வமும் பழுத்த சேநகர் அப்படின்றாங்க. அதாவது தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும், தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் இதெல்லாம் பூத்திருக்கக்கூடிய தின்மரமும் அப்படின்னா மரம் மரன் அப்படின்னா என்னன்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். தின்மரம் அப்படின்னா திண்மையான வலிமை அப்படின்னு அர்த்தம். திண்மையான வலிமையையும் அது நல்கக்கூடிய வெற்றி, அதாவது அந்த திண்மையான வலிமையினால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். சோ அது நல்கக்கூடிய அந்த வெற்றியையும் ஊனமில் ஊக்கம், ஊனம் அப்படின்னா குற்றமற்ற அப்படின்னு பொருள், குற்றமில்லாத அதாவது குறைவில்லாத அப்படின்னு அர்த்தம். சோ ஊனமில் அப்படின்னா குற்றமில்லாத ஊக்கமும் ஒளிர காய்த்த, அதாவது தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் இது எல்லாம் பூத்திருக்க திண்மையான வலிமையும் அதனால் பெறக்கூடிய வெற்றியும் குறைவில்லாத ஊக்கமும் குற்றமற்ற ஊக்கமும் காய்த்திருக்க ஒளிர காய்த்திருக்க அப்படின்னா இந்த குற்றமற்ற ஊக்கமும் இதெல்லாம் ஒரு மரம் மாதிரி ஓகை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மரத்துல தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் இதெல்லாம் பூத்திருக்கு. அது மட்டும் இல்லாம திண்ணிய வலிமையும் வெற்றியும் ஊனமில்லாத அதாவது குற்றமில்லாத குறைவில்லாத ஊக்கமும் காய்ந்திருக்கின்றது. நல்தீன் என்னும் செல்வம் பழுத்த சேநகர். சே அப்படின்னா செம்மை அப்படின்னு படிச்சிருப்போம். ஒரு பொருள் ஒரு எழுத்து ஒரு மொழியில நம்ம பார்த்திருப்போம். சே அப்படின்னா செம்மை அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப நல் நல்னா நல்ல அப்படின்னு அர்த்தம். தீன் அப்படின்னா மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். நல்ல மார்க்கம் ஆகிய செல்வத்தின் செல்வம் போல பழுத்திருக்கக்கூடிய செம்மையான நகர் அப்படின்றாங்க. அதாவது தீன்னா மார்க்கம் என்னும் செல்வம், மார்க்கம் அப்படிங்கக்கூடிய செல்வம் பழுத்திருக்கக்கூடிய செம்மையான நகராக இந்த நகர் திகழ்கிறது அப்படின்னு சொல்லி உமறு புலவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க பொருள் பார்க்கலாமா? மதீனா நகரில் தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் முதலியவை பூத்திருந்தன. திண்ணிய வலிமை நல்கும் வெற்றி அவ்வெற்றியை தருகின்ற குறைவற்ற ஊக்கம் முதலியன காய்த்திருக்கின்றன. தீன் என்னும் செல்வம் பழுத்திருந்த செம்மை பொருந்திய நகரமாக மதீனா இருக்கின்றது. தீம்னா மார்க்கம். இந்த இடத்துல இஸ்லாமிய மார்க்கம் வந்து செல்வம் போல நிறைந்திருக்கின்றது அந்த நகரில அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த 7 பாடல்களுக்கான பொருள். இதுதான் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடியது. இதுல பாடல்களோட தான் நீங்க படிச்சாகணும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எந்த வரிகளை வேணாலும் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு இது எந்த நூல்ல இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்கலாம். சோ அதனால ஒரு வாட்டி நீங்க பாடல்களோட படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. என்னன்னா, இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய வள்ளல்களை விட அவர்களை விட குறைவில்லாத புகழை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் கொடுக்குறாங்க. சோ அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம எங்க படிச்சோம்? சீரா புராணம்ல மதீனா நகரை பத்தி இப்படி சொன்னாங்க. அப்ப இந்த பாடல்கள் இடம்பெறக்கூடிய நூல் வந்து மதீனா நகரத்தை பத்தி கொடுக்கறதுனால சீரா புராணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடல் வரி கொடுத்த நூலை கேட்டா சொல்லிடலாம். அதே பாடல் வரியை கொடுத்த ஆசிரியர் கேட்டா கூட உங்களால சொல்ல முடியும். ஓகே இந்த லைன்ஸா மதீனா நகரம். மதீனா நகரம் என்னது? சீரா புராணம். அப்ப சீரா புராணத்தை இயற்றியவர் யாரு? உமறு புலவர். அப்ப இது உமறு புலவர் இயற்றின பாடல் அப்படின்னு சொல்லிட முடியும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வள்ளியோர் அப்படின்னா யாருன்னு கேட்டாங்கன்னா வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல மலிந்த அப்படின்னா என்ன பொருள்னு கேட்கலாம். நிறைந்த அப்படின்னு அர்த்தம். துளங்கி அப்படின்னா என்ன பொருள்னு கேட்கலாம். துளங்கினா ஒளிர் உடையது, அதாவது ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஒரு லைன்ஸ கொடுத்து அதுல பொருட்கள் கேட்டாக்குள்ள உங்களால ஈஸியா சொல்ல முடியும். சோ அதனால ஷார்ட்கட்ஸ நம்பாம, அதாவது ஷார்ட்கட்ஸ பின்பற்றாம இந்த மாதிரி பொருளை புரிந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நானும் ஷார்ட்கட் சொல்லலாம் உங்களுக்கு. இந்த வார்த்தை இருக்கா இந்த இது அப்படின்னு சொல்லி. இப்ப சுதைன்னு இருந்தா அது சீரா புராணம்னு போட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்ப சுதைன்னு ஒரு லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா சுதைன்னு கொடுத்துட்டு வேற எதுக்காவது ஒரு பொருள் கேட்கலாம். இல்ல இதே சுதைங்கிற வார்த்தையை வேற எந்த நூல்லையுமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்களா அப்படின்னா பயன்படுத்தியிருப்பாங்க. சோ அப்படிங்கும்பொழுது அது நம்மளுக்கு வந்து தப்பா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால பொருளை புரிந்து அறிந்து படியுங்கள் அப்படின்றேன். அதாவது நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணக்கூடாது. கத்துக்கணும் ஒரு விஷயத்த. கத்துக்கிறது அப்படின்னா அதோடைய பொருளை அறிந்து கொண்டு அதனை தெளிவாக ஏற்றலை தான் வந்து கற்றல் அப்படிம்பாங்க. நீங்க படிக்க கூடாது, கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? சோ
திறமையா கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது தெளிவா கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொண்டு இந்த கதைய புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்க மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. இதுனா இது, இதுனா இது, இதுனா இது அப்படின்னு மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? சோ அதனால தெளிவா படிங்க. சோ இந்த 7 பாடல்கள்ல உங்களுக்கு ஏதாவது பொருள் விளங்கல அப்படின்னா அத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல குடுக்குறேன். For more videos, stay tuned with Be a Book. Thank you.